இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி 5 இடங்களிலே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பங்கு கொள்வதற்காக கொடியேற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். தமிழகத்திலே விடுதலை சிறுத்தை கட்சி வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு அவர்களுடைய மகளிர் அணி நடத்துவதாக அறிவித்து அதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் தெரியும், இண்டி கூட்டணியின் ஒரு அங்கம், ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு நிபந்தனையை வைக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு. அது ஒன்றும் புதிய நிபந்தனை கிடையாது. ஏற்கனவே கடந்த காலம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகமே போராட்டம் நடத்தியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்தெல்லாம் வெகு சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார். எனவே திருமாவளவன் வலியுறுத்துவது என்பது மத்திய அரசை நோக்கி அல்ல. இந்த மதுவிலக்கு இது மாதிரியான கொள்கை முடிவுகள் மாநில அரசாங்கத்தினுடைய வரம்பிற்கு உட்பட்டது. டாஸ்மாகை உருவாக்கியது தமிழக அரசாங்கம், டாஸ்மாகை நடத்துவது தமிழக அரசாங்கம், சாராய ஆலைகளை நடத்துவது திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட நபர்கள். அவர்கள்தான் தனியார் சாராய ஆலைகளிலே இருந்து மதுவை வாங்கித்தான் இவர்கள் அரசாங்கம் மூலமாக மதுவை விற்று கொடுக்கிறார்கள். இந்த பூரண மதுவிலக்கு என்பது எல்லா கட்சியினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. எல்லோரும் எல்லா காலங்களிலுமே இதிலே போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒன்றிய அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்துவது என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் நாடகம். இந்த மதுவிலக்கு கொள்கையை தமிழ்நாட்டில் ஒரு கேலி பொருளா மாத்திட்டாங்க. முத சாராய கடை இங்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது, சாராய கடை திறக்கப்பட்டது திமுக ஆட்சி அமைத்த போதுதான். திமுகவினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சாராய கடைகள் திறக்கப்பட்டது. ஆனா அவங்களே அப்புறம் என்னன்னாங்கன்னா, இது தற்காலிகமானதுதான், நாங்க சாராய கடையை மூடுவோம்னு அதே கருணாநிதி அவர்களே வாக்குறுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணாரு, அவரும் சாராய கடைகளை நடத்தினாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த சாராய கடையை மூடுவோன்னு அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா அவங்க அந்த சாராய கடை மூலமா நிறைய வருமானம் வருது அப்படின்னு அது மேலும் மேலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இவங்க என்னங்கிறாங்கன்னா, நாங்க கடைகளை குறைக்கிறோம், படிப்படியா கொண்டு வருவோம். என்ன படிப்படியா கொண்டு வர்றீங்க? மது விற்பனையை நீங்க அதிகரிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு 500 கடையை சாத்திட்டா அதுக்கே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க உயர்நீதிமன்றம் எல்லாம் போய் நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய கடையெல்லாம் மூடணும்னு எல்லாம் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் கடைகள் விற்பனை நேரத்தை குறைக்கிறோம் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் மதுவை ஒழிப்பதற்கான வழி கிடையாது. மதுக்கடைகளை ஒழிப்பது என்பது மிகவும் சுலபமானது. அதுவும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு ரொம்ப சுலபமானது. மறுநாள் ஒரு கையெழுத்து போட்டா போதும், மதுக்கடைகள் மூடப்பட்டு வரும். கொரோனா காலத்துல எல்லா மதுக்கடைகளும் மூடித்தான் இருந்தது. ஜனங்கள்லாம் குடிக்காம தான் இருந்தாங்க. 40 நாளோ 50 நாளோ இல்லையா, கொரோனா முழு ஊரடங்கு. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, மதுக்கடையை மூடிட்டா ரெகுலரா குடிச்சு பழகினவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஒன்னும் ஆகல, நல்லா இருந்தாங்க எல்லாம். கொரோனா காலத்துல எல்லாம் குடிக்காம இருந்தாங்கல்ல. ஜனங்கனால குடிக்காம இருக்க முடியும், ஆனா இந்த அரசாங்கத்தினால மதுவை விற்காம இருக்க முடியாது. அது கொரோனா காலத்துல ப்ரூஃப் ஆயிருக்குது. அதனால திருமாவளவன் இதையும் இந்த விஷயத்திலையும் அவர் மத்திய அரசு மேல பழி போட்டு, நாங்க ஒன்றிய அரசே சாராயத்தை மூடு அப்படின்னு சொல்லி இது ஒரு அரசியல் நாடகம். இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க திமுகல இன்னும் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு, ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஒன்னும் அதிக சீட்டு வேணும் அல்லது கூட்டணியில பங்கு வேணும்.
இப்ப விடுதலை சிறுத்தைகள் பல குரல்கள்ல பேசுறாங்க இல்லையா. அதனால என்ன இருந்தாலும் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும்னா, கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும்னா, அந்த கோரிக்கையோட இன்னொரு கோரிக்கையும் கூடவே வந்துகிட்டு இருக்கு. அது நியாயமான கோரிக்கை. கள்ளுக்கடைகளை திறக்கணும். ஏன் திருமாவளவன் அதை வலியுறுத்தலாமல்ல, கள்ளுக்கடைகளை திறக்கணும். விவசாயிகள் நல்லா இருப்பாங்கல்ல. கள்ளுக்கடையை திறந்தா டாஸ்மாக் வியாபாரம் அடிபட்டுரும். அதனால கள்ளுக்கடையும் திறக்க மாட்டேங்கிறான். கள்ளுக்கடை திறந்தா விவசாயம் நல்லா இருப்பான். ஏதாவது ஒரு முடிவுக்கு இந்த அரசாங்கம் வரணும். பூரண மது விலக்கு தான் எல்லாருடைய கொள்கை. அதனால திருமாவளவன் இந்த அரசியல் நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அரசியல் நாடகத்தை முறியடிக்கக்கூடிய வகையிலே வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி அவர் அங்க நடத்துறாரு மாநாடு. எங்க கள்ளச்சாராய சாவு நடந்த இடத்துல, கள்ளக்குறிச்சி, அப்புறம் மரக்காணம். எடப்பாடி ஆட்சியில் இருந்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தில் எவனும் ஜாகல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது, மரக்காணத்தில் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டது. அதனால இந்த கள்ளச்சாராய ஆட்சியா இந்த ஆட்சி இருக்குது. மக்களுடைய உயிர்களை காவு வாங்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. திருமாவளவன் அங்க மாநாடு நடத்துறாரு, மது ஒழிப்பு மாநாடு. நாங்க திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் அதே அக்டோபர் 2ஆம் தேதி. இங்க இந்த திண்டுக்கல்ல நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே 5 கடை இருக்குது, டாஸ்மாக் கடை. பஸ் ஸ்டாண்ட்ல எந்த நேரத்தில் அங்க போலீஸ்காரர் பாதுகாப்புன்னா கூட அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த மது கடைகளை இப்ப 500 கடையை மூடுறான்னு இருக்காரு அவரு. நம்ம ஆளு, நம்ம அண்ணன் முத்துசாமி அண்ணன் அமைச்சர் பெருமகனார் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இந்த மதுக்கடையை மூடணும்னு சொன்னா கோபம் வர்றது. குடிகாரன்னு சொல்லாதீங்க. அவன் காலையில நேரத்தில் எந்திரிச்சு அவன் வேலைக்கு போறவன் தான் குடிக்கிறான். மது பிரியர்கள்னு சொல்லுங்க. அவங்க மது விற்பனையை எப்படி அதிகரிக்கலாம்னு திட்டம் போடுறதுக்கு ஒரு அமைச்சர். ஏடிஎம்ல மது விற்கலாமா, அல்லது டெட்ரா பாக்கெட்ல விற்கலாமா, அப்புறம் மதுவுக்கு வீரன்னு பேர் வைக்கலாமா, கோதுமையிலிருந்து சாராயம் தயாரிச்சு கொடுக்கலாமா, கோதுமை பீர் இல்லையா. இப்படி எல்லாம் புது புது வகையில எப்படியாவது இந்த மது விற்பனையை அதிகரிச்சு வருமானத்தை அதிகரிச்சு, அது சாராய ஆலைகளுக்கும் வருமானம், அரசாங்கத்துக்கும் வருமானம். ஆக அவர் அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 500 கடையை நாங்க மூடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டோங்கிறார். நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது திருமாவளவன் மாநாடு நடத்துறாராம், இவர் 500 கடையை மூடுறாராம். நாங்க என்ன வேண்டுகோள் வைக்கணும், அந்த 500 கடையோட சேர்த்து இந்த திண்டுக்கல் இருக்கிற 5 கடையை மூடுங்க. அதே நேரத்தில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி மதுரைக்கு காந்திக்கு இந்த மதுரையில் தான் அவர் அந்த கோமணம் கட்ட ஆரம்பிச்சார், அந்த ஓராடை உடுத்த ஆரம்பிச்சார். ஆமா, அதனால காந்தியடிகளுடைய அந்த கால்பட்ட அந்த பூமியில நாங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தியின் பொழுது அவங்க இம்மானுவல் அவருடைய குரு பூஜையை காரணம் காட்டி, வழக்கமாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைத்து 5 நாள் 3 நாள் 4 நாள் என்று எங்கள் விழாக்கள் நடைபெறும். ஆனா இந்த முறை அதை காரணம் காட்டி எங்களுக்கு பெருத்த இடையூறை ஏற்படுத்தி விட்டார்கள். பல இடங்கள்ல வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். அப்புறம் நிறைய எங்க நிர்வாகிகள் மேல இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. இப்ப இந்த மாசாணத்து மேல சும்மா கேஸ் போட்டே இருக்கிறாங்க, பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப காலமா நம்ம கட்சியில் இருக்காரு, நம்ம மாவட்ட செயலர் மேல தொடர்ந்து பொய் வழக்கு. அப்புறம் போன்ல கூப்பிட்டு மிரட்டுறது, அல்லது ஏதோ உரையாடுற மாதிரி பேசுறது. இப்ப திண்டுக்கல் மோகன், நம்ம நிர்வாகிகள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. போலீசார் பொதுவாக இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்வதில்லை. அதனால இந்த விஷயத்துல காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்முடைய இந்த இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேற்றைய தினம் பழனி பஞ்சாமிர்தத்தை அவதூறு கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லி திரௌபதி மோகன்ஜி சத்திரியன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் செவிவெளி செய்தியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த நிருபர் ஏதோ கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. உடனே அதுக்கு பழனி இந்த பஞ்சாமிர்தத்தை அவமதித்து விட்டோம் என்று சொல்லி அவர் அங்க சமயபுரம் அந்த கோயிலையோ வச்சு ஒரு புகாரை கொடுத்து உடனே கைது. அதுல எந்த விதமான ஒரு நடைமுறை, சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாம ஒருத்தரை கைது பண்ணணும்னா அதுக்கான நடைமுறைகள் இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம அவர் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் நாடக காதலை அம்பலப்படுத்தக்கூடிய திரௌபதி திரைப்படத்தை எடுத்தவர்.
அதைத் தொடர்ந்து ருத்ரதாண்டவம் திரைப்படம், எங்களுடைய இந்து அமைப்புகளோடு ஆதரவாக இருப்பவர், பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய ஒரு அனுதாபியாக இருப்பவர். அவர் இப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனேயே இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவரை கைது செய்து அவரை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்துகிற பொழுது அதில் ஆவணங்கள் சரியா இல்லை. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஓன் பெயில விட்டுருக்காரு. கொஞ்சம் கூட கருத்து சுதந்திரத்துக்கு இடமே கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை இப்ப பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. அப்ப அந்த பொங்கல் பரிசுல அதுல வெள்ளம் மெல்ட் ஆயிருச்சு, அதுல பள்ளி இருந்ததுன்னு ஒரு பெரியவர் புகார் கொடுத்தார். உடனே அவர் மேல ஒரு கேஸ். அரசாங்கம் செய்யக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டினாலே வழக்கு. அதே மாதிரி சாலை பணிகள் சரியா நடைபெறல, ரோடு இன்னும் ஒழுக்கமா இல்ல, அந்த ரோடு எடுத்தா அப்படியே தோசை மாதிரி வெளியே வருதுன்னு ஒரு வீடியோ போட்டான், உடனே அவன் மேல வழக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய வீடுதோறும் குடிநீர் திட்டம், அதுக்கு ஜலஜீவன் திட்டத்துக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைச்ச மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க, அதுக்கு தண்ணி இணைப்பே கொடுக்கல, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, உடனே அவன் மேல வழக்கு. இந்த ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு. எப்படியும் தினசரி ஒரு 2 பேர் 3 பேர் பிஜேபி, இந்து மக்கள் கட்சி இவங்க மேல வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதனால அரசாங்கத்திற்கு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களுடைய ஐடி விங்கு, திமுகவுடைய ஐடி விங்கு கொஞ்சம் சொல்லி வைக்கணும். திமுகவோட ஐடி விங்கு எதுக்கு இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல இவ்வளவு கேவலமா எழுதுறாங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? இந்த பியூஷ் மானுஸ் இவங்களையெல்லாம் கைது பண்ணல, திருப்பதி லட்டு விஷயத்துல தவறு நடந்திருக்கிறது, அந்த மாநில முதலமைச்சரை அது மாதிரி தவறு நடந்துருச்சுன்னு சொல்றாரு. தவறு செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க, உரிய பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகம், இந்த திமுக ஐடி விங்கில் ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் தொடர்ந்து இந்துக்கள் மனம் புண்படும்படியாக, வெங்கடாஜலபதி பக்தர்கள் மனம் புண்படும்படியாக, லட்டு பிரசாதத்தினுடைய அந்த மகிமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில அவங்க நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது திமுகவுடைய கருத்து கிடையாது. இவனா அதுக்குள்ள ஊடுருவி அதை எதையும் பேசி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இது விஷயத்துல திமுக மற்றும் நம்முடைய மாநில முதலமைச்சர் இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் மோசடி மதமாற்ற தடை சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் மதமாற்றம் மிக அதிகமாக நடக்குது. என்ன காரணம்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பாடநூல் அதை அதுக்கு தலைவர் யாருன்னா நம்ம திண்டுக்கல் லியோனி, மனுஷபுத்திரன் ஆலோசனை குழு தலைவர். இவங்கெல்லாம் திமுக ஆதரவாளராக இருக்கலாம், ஆனா அவங்கெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையிலே பாடத்திட்டங்களிலே நம்முடைய இப்ப ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பாடத்திட்டத்தில் இருக்குது. அதுல அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், அதுல ஆலயம் தொழுவது சாலவன் ஒன்று எடுத்துட்டான். இது என்னங்க அநியாயமா இருக்குது? அது மாதிரி மதசார்பற்ற தன்மை என்கிற போர்வையில நம்முடைய ஹிந்து ஆன்மீகத்தை அதை அதே மாதிரி திராவிட கருத்துக்களை திணிக்கிறது பள்ளிக்கல்வி மாணவர்கள் மத்தியில். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், சமீபத்தில் ஒரு பேச்சாளர் மகாவிஷ்ணு, இவங்க தான் கூப்பிட்டாங்க, பேச வச்சாங்க, அப்புறம் பிடிச்சி அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அதே பள்ளி கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாதிரியாரு, சபரிமாலா இல்லைங்களா, எல்லாரும் போறாங்க, பேசுறாங்க, எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த கிரிப்டோ கிறிஸ்தவருடைய ஆதிக்கம் திமுக ஆட்சியில் அதிகமாயிருச்சு. மதமாற்றம் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சுன்னா, ஐயா கருணாநிதியுடைய குடும்பம் ஸ்டாலினுடைய மகனையே மதம் மாத்திட்டாங்க. நான் சொல்லல, அவரே சொல்றாரு, உதயநிதியை என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கிருத்தியாங்கிற கிறிஸ்தவ பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி நான் கிறிஸ்தவர் ஆயிட்டேன், சங்கீக வயிறு எரிட்டுங்கிறார். எப்ப நீ எதுக்குப்பா மதம் மாறுற? இளையராஜா மகனும் மதம் மாத்திட்டாங்க, ஒரு கல்யாணம் மதம் மாறுறான். மதமாற்றம் அதிகமாக ஆக இந்த தமிழர்கள் எண்ணிக்கை, இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, முஸ்லீம் கிறிஸ்தவர் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே அப்படிதான், எங்க பார்த்தாலும் மதமாற்றம். அதனால மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். ஜெயலலிதா இருந்தபோது அதை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எதிர்ப்பு காரணமா அது கைவிட்டுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் மோசடி மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் இல்ல, மோசடி மதமாற்ற தடை சட்டம்
அதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பில் முன்வைக்கின்றோம். நீங்க தான் கேட்கறதா இருந்தா கேட்க. திருப்பதி லட்டு விவகாரத்துல தமிழக அரசு வந்து அரசியலா பார்க்கலாம், ஆன்மீகமா பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதுல எந்த விதத்திலையும் தொடர்புடையது கிடையாது. தமிழக அரசோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறையோ அவங்க வந்து இதை வந்து ஒரு இதா பார்க்கல. அவங்க வந்து இதுல எந்த கருத்தும் சொல்லல. மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழக அரசாங்கமோ திமுகவோ இதுல அபிஷியலா எந்த கருத்தும் சொல்லல. திருப்பதியில அந்த கலப்பட நெய் அத கொஞ்ச காலம் இங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் சப்ளை பண்ணியிருக்குது. அதுல கடப்படம் இருந்தது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமா அங்க அந்த இடத்துல சோதனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தமிழக அரசு இது விஷயத்துல இன்னும் சொல்ல போனா நான் என்ன சொல்றேன்னா, தமிழக அரசு இது விஷயத்துல கருத்து தெரிவிக்கணும். ஏன்னா தமிழகத்துல தான் அதிகமான கோயில். இந்த தமிழகத்துல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பிரசாதம் விசேஷம். பழனியில பஞ்சாமிர்தம், இன்னைக்கு திருப்பதி லட்டு மாதிரி பழனி பஞ்சாமிர்தம். இங்க தமிழ்நாட்டில் இந்த பிரசாதங்களுடைய தரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அரசாங்கம் ரொம்ப கவனிக்கணும். அது குறிப்பா அறநிலையத்துறை கவனிக்கணும். திருநீர்ல கலப்படம் ஆயிருதுங்க. குங்குமம், நல்ல குங்குமம் கிடைக்கிறது இல்ல, அதுல ஏதோ கலப்படம், அது ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. பூஜை பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, தீப எண்ணெய் இருக்கு பாருங்க, அதுல கலப்படம்ங்கிறான். அதனால தமிழகத்துல இந்த விஷயத்தை அதை பார்த்து நம்ம பாடம் கத்துக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் நாம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதனால தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க திருமலை திருப்பதி பக்தர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் திருப்பதிக்கு போறாங்க. அதுவும் குறிப்பா நம்முடைய முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க திருப்பதிக்கு ரெகுலரா போறவங்க வர்றவங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து திருமலை திருப்பதி அதுல இந்த லட்டு பிரசாதத்துக்கு நேரிட்டு இருக்கின்ற அவமானம். ஏன் இப்ப பாருங்க, ராகுல் போராட்டம் அறிவிச்சிட்டாரு. திருமலை திருப்பதி லட்டு பிரசாத மகிமையை காப்பாற்ற வேண்டும், இதுல அரசியல் செய்யக்கூடாது. அதை விட குற்றச்சாட்டு இவர் சந்திரபாபு நாயுடு யார் மேல வச்சாரோ, அவர் ஜெகன் மேல வச்சாரு. அந்த ஜெகனே வந்து இப்ப எல்லா கோயிலையும் பூஜை பண்றேன், லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை பாதுகாக்கணும் சொல்லி. எப்பவுமே வெங்கடாஜலபதி பெருமாள் வந்து கலியுகத்துல ஏதேனும் ஒரு வகையில் அந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் நடந்திருப்பது மிக கொடிய பாவம். அது வந்து அதுல யார் அந்த சதி பண்ணாங்களோ அவங்க மேல வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்க நிலைப்பாடு. தமிழகத்துல தொடர்ந்து வந்து இந்த பெண் குழந்தைகள், பெண்கள் பாலியல் சீண்டல்ன்றது அதிகமா இருக்கு. அதே போல வந்து இந்த கொலை சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. காவல்துறை வந்து அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு? தமிழகத்துல இப்ப தொடர்ந்து 3 என்கவுண்டர். இந்த என்கவுண்டர் பண்ணதை எங்க அண்ணன் பாலகிருஷ்ணன், முத்தரசன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் என்னங்கிறாங்கன்னா, இதெல்லாம் மோதல் சாவு, இந்த மோதல் சாவுங்கிறது சட்டப்படி நடக்கலைங்கிறாங்க. ரைட், அவங்க கோரிக்கை எழுப்புறது நியாயம்தான். தோழமை சுட்டல், அவங்க தோழமையை சுட்டுறாங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப கொடூரமா பெண்கள் மற்றும் பெண் சிறுமிகள் ஓரத்தநாடுங்கிற பகுதியில் பட்டியலின சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நிறைய பெண்கள் அவர்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் பலாத்கார நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இதை வந்து தமிழகம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக திகழ வேண்டும். அதுக்கு வந்து தமிழக அரசாங்கம், காவல்துறை அவங்க தான் இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, காவல்துறையில் இருக்கிற 700 பேர் 800 பேர் வந்து இந்த போதைப் பொருள்காரங்கிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்கிறான்னு அவங்களே சொல்றாங்க. ஒரு காலத்துல கலைஞர் அவர் முதலமைச்சரா இருந்தபோது சொன்னாரு, காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு. இதேமே கெட்டு போச்சே. 800 பேர் வந்து காசு வாங்கிட்டு வந்திருக்கிறான்னா, 2 முறை மரக்காணத்துல கள்ளச்சாராய சாவு, அதுக்கப்புறம் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே. கள்ளச்சாராயம் எங்க? கலெக்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே. அப்போ காவல்துறையில ஏதோ மாற்றங்கள் வரணும். அது காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய இப்ப வந்து நம்ம அம்பேத்கரிஸ்ட் அவர் கொல்லப்பட்டார் இல்லைங்களா, நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இந்த ரவுடிகள் ராஜ்யம், எந்த அளவுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து இது தமிழ்நாடு முழுக்க இருக்குதுன்னு தெரியுது. அதனால நடு ரோட்ல கொலை பண்றது, கோர்ட்டுக்குள்ள பூந்து கொலை பண்றது, என்னங்க மணிகாரர் ஆபீஸ்க்குள்ள பூந்து மணிகாரரை கொலை பண்றது, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்குது. 3 நாள்ல 5 கொலை. டெய்லி இப்ப பட்டியலே போட ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பர்ல, இன்னைக்கு இத்தனை இடத்துல கொலைன்னு. இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும், இதுல கவனம் கொடுக்கணும். அவர் வந்து எப்ப பார்த்தாலும் இதுக்கு பதில் சொல்லிட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டே இருக்கிறாரு. எதுக்கு? வெயிட் அண்ட் சீனாரு. உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆவாரு, அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி கேட்கறாங்க. வெயிட் அண்ட் சீ. மாற்றம்
இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. இப்ப அவர் அவங்க விஷயத்த பேசுறதுல இதுல தான் கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில, போதைப்பொருள் ஒழிப்புல, இதுல எல்லாம் அவர் சர்வாதிகாரியா மாறி நான் போதைப்பொருள் ஒழிப்பேன்னாரு. தயவு செஞ்சு அவர் சர்வாதிகாரியா மாறணும். மாறி இந்த போதைப்பொருள் இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. எதிர்காலத்தை, வருங்கால தமிழகம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம் நம்ம கிட்ட இன்னைக்கு உருவாயிருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அவர் நடவடிக்கை எடுக்கணும். போதைப்பொருள், அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை, இது விஷயங்கள்ல காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. நன்றி, வணக்கம். அது ஒரே ஒரு விஷயம். இந்த விராலிமலையில படம் வச்சிருக்கீங்களா? சார் நான் பேசுறேன். தமிழகத்தில் மிக புகழ்பெற்ற விராலிமலை முருகனுடைய கோயில். அந்த விராலிமலை முருகன் கோயிலிலே கடவுள் சிற்பங்கள், ஆண்டவனுடைய திருமேனிகள், கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. விராலிமலைனா கருவறையில் அல்ல, அந்த வழியில போகக்கூடிய இடத்துல நம்முடைய இந்து கடவுளுடைய சிலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொடிய குற்றம். இதை உடனடியாக விசாரிச்சு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இதுல உடனடியாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்க வேண்டும். இந்த சிலை உடைப்பு சம்பவங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வேணும். நம்முடைய திண்டுக்கல் தொண்டரணி தலைவர் திரு மோகன் அவர்களுடைய வாகனம் இங்கே, அந்த 2 வீலர் இங்கே எரிக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் அதுக்கு சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. காவல்துறை அதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக அவருக்கு வெவ்வேறு விதமான செய்திகள் ஒரு விதமான ஒரு மிரட்டல் துணியிலே இருக்கிறது. இதெல்லாம் அவரும் புகாராக உளவுத்துறை இந்த பகுதியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இந்த பகுதியில் வேற ஏதேனும் விபரீதம் நிகழும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்